ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா கார்மேனி செல்வம். ஹீரோ வந்துட்டு ஒரு பிரின்சிபலோட வாழ்வார். படத்தில் வந்துட்டு அவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கிற மாதிரி ஒரு டிரைவர் மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அவர் செய்கிற வேலையில் வந்துட்டு கொஞ்சம் கம்மி சம்பளம் தான். அது வச்சுக்கிட்டே அவர் குடும்பம்லாம் நடத்துவார். நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க. ஆனால் இந்த சொசைட்டி வந்துட்டு அவரை வந்துட்டு ஆஹ், நல்லா வாழ விட மாட்டுது. ஏன்னா ப்ரெஷர் போடுது, இந்த மாதிரி லக்ஸூரியாக தான் வாழ்றது வாழ்க்கை அப்படின்ட்டு. இவரோ கடன் எல்லாம் வாங்கினாரா இல்லையான்ட்டு, அப்போ அந்த கடன் எப்படி அடித்தார், எங்கெங்கே போனார் தான் படத்தோட கதையே. இந்த படம் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்கும். படத்தில் வந்துட்டு சமுத்திரகனி டேலாகெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவரும் ரொம்ப குத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அம்மா அபிநயம் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில், அவங்களும் குத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஜிவிஎம்மும் அப்பா சமுத்திரக்கனி காம்போ வரும், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்துட்டு மிடில் கிளாஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு சீரியஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க எமோஷ்னலெல்லாம். ஆனால் அது ப்ராப்பராக எங்கள் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்புறமா படத்தில் வந்துட்டு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அடுத்தடுத்த சீன் என்னென்ன வரப்போகுதுன்ட்டு. படத்தில் வந்துட்டு தேவையில்லாத எமோஷ்னல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான வாட்ச்சு. பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.